What's your name? செந்தில். Good. உலகம் உருண்டுன்னு எப்படி சொல்வீங்க? இன்டர்வியூல ஆரம்பிச்சு இன்டர்வியூக்கே திரும்பி வரேனே. இதுல இருந்து தெரியல சார். மிஸ்டர் செந்தில், 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 9. 8 வேலையை தரப்போறீங்க? வரும்போது எத்தனை படி ஏறி வந்தீங்க? சாரி சார், நான் லிஃப்ட்ல வந்தேன். உலகத்துல தலை சிறந்த 3 பத்தினிகள் பேர் சொல்லுங்க. உங்க அம்மா, எங்க அம்மா, உங்க பொண்டாட்டி. சார், இந்த 1 ரூபாய் உங்க பையில இருந்து விழுந்தத பாருங்க. சரியா இருக்கப்பா. 10 ரூபாய் கடன் வேணும். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, போன மாசம் வாங்கின 10 ரூபாய் நான் சொன்ன தேதியிலே திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு தெரியாதா? இந்த மாசம் ஒரு 20 ரூபாய் கடன் வேணும். தேங்க்ஸ். ஹலோ. ஹலோ. போன மாசம் வாங்கின 20 ரூபாய். தேங்க்ஸ். நான் சொன்ன தேதியிலே திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு தெரியாதா? இந்த மாசம் ஒரு 30 ரூபாய் கடன் வேணும். என்ன வாசு, போன மாசம் 10 ரூபா கொடுத்துட்டு 20 ரூபா கேட்டீங்க, கொடுத்தேன். இந்த மாசம் 20 ரூபா கொடுத்துட்டு 30 ரூபா கேக்குறீங்களே. இதே ரீதியில போனா எனக்கு கட்டிக்கு துணி கூட இருக்காது போல இருக்கே. அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட நீங்க கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணும். யார் தம்பியா? நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னாரு பையன் நல்லா நடிப்பானா, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வர சொன்னேன். அப்படியா? உள்ள வா. உன் பேரு? சிவா சார். நடிச்சு காட்டு பார்க்கலாம். சரி சார், வீரபாண்டி கட்டபொம்மன்ல இருந்து ஒரு சீன் ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன் சார். ஓலம் போடுவது பூமியில் உடுத்தி எங்கள் வைத்திருந்தாய் ஆலைத்த நாட்டத்தை ஏற்றம் இருத்தாயா அல்லது குஞ்சுகளோ இங்குளோ பெண்களுக்கு மஞ்சள் வைத்து கொடுத்தாயா? கலைவார் உழவுகளுக்கு ஏர்களை தூக்கி சுமந்தாயா? மாமனோ மச்சானா யாருக்கு இருக்காரு ஏற்காடு? இப்ப நாங்க எடுக்க போறது தமிழ் படம். இப்ப நீ என்ன மொழியில பேசுன? இல்ல சார், இப்ப எல்லாம் தமிழ் சரியா பேச தெரியாட்டினா தான் தமிழ் படத்துல சான்ஸ் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் சார். என்னடா அது, 1/2 hour ஆகுது, இன்னும் பஸ்ஸை காணும். இன்டர்வியூக்கு வேற போகணும். சும்மாடா இன்டர்வியூல போய் என்னடா கிழிக்க போற? சார், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க ராமசாமி வீடு எங்க சார் இருக்கு? இங்க கூப்பிடுறது ஒருத்தர் தான். ஓஹோ, ராமசாமி. ராமசாமி, ராமசாமி. வாங்கினாம உடனே டக்கர் ஃபிகர் ஒன்று வருது பாரு. டேய் போடா, இன்டர்வியூ போற நேரத்துல நமக்கு வெள்ளம் வேணாம்பா. $36, $24, $36. 36, 24, 36. என்னம்மா முறைக்கிற? பஸ் ரூட்ட சொன்ன. நான் யார் தெரியுமா? தெரியாதுங்க. சொல்லுங்க. போலீஸ் கமிஷனருடைய பொண்ணு. நாங்க யார் தெரியுமா? தெரியாது. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். மோகடா. இடியட். டேய் செந்தில், தைரியமா நில்லுமா. அந்த அம்மாக்கு தெரியாது நீ நம்ம பையன் தானே. சீரோ. ஒரே அலுப்பாயிடுச்சுடா சேகர். எங்க போனாலும் கேள்வி மயம். இன்டர்வியூக்கு போனா என்ன படிச்சிருக்கேன்னு கேள்வி, வீட்டுக்கு போனா வேலை என்னாச்சுன்னு கேள்வி. இப்பெல்லாம் கேள்வி கேட்கறவங்கள கண்டாலே 12 போயிடுச்சிங்களே. 12 இல்ல, ஏகப்பட்ட போயிடுச்சு. ஒரு 100, 120 இருக்கும். என்னடா எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாருல. வாடா ராஜே.
என்னடா? இல்லடா, நவக்கிரகத்தை சுத்தினா பலன்னு பேப்பர்ல போட்டிருந்தது. உங்களை சுத்தினா என்ன, நவக்கிரகத்தை சுத்தினா என்ன, பலன் ஒண்ணுதான். சொல்ல போனா அதிகம். டேய், நவக்கிரகம் பலன் சுத்துறது இதுலயே இரு. ஒண்ணும் உருப்படுறத காணா. டேய், கொஞ்சம் நெஞ்சமாவது உருப்பட்டதுனால தான்டா. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு. டேய், ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் வாசு, சும்மா உட்காரு. பாய், இன்னொரு டீ சக்கரை போட்டு. சக்கரைன்னு ஒரு நாள் சால்ட்டை போட்டு கொண்டு வந்துட்டா. என்னடா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு லேடி டைபிஸ்ட் வரல. இந்த வருஷம் நீ தூளா கொண்டாடிடுவோமா? கொண்டாடிடுவோம். உள்ள எல்லாம் கொடி கட்டணும், கட்டிடுவோம். புது ரெக்கார்ட்ஸ் வாங்கணும், வாங்கிடுவோம். நீ குளிக்கணும். அவர்கிட்ட வத்தி வட்டி வாங்கடா. அப்படியே சிகரெட் இருந்தாலும் வாங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ. பாருங்கல்ல, கலர் கலரா பொங்க வர்ற சிகரெட் இருக்கான். அது கிடைச்சா ஒரு 20 பாக்கெட் வாங்கி ஊதி நியூ இயர் டே அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா கலர் ஆக்கிடலாம். வாங்க நம்ம ஏரியா போயிடும். ஏன் இப்படி போற? நினைச்சேன் வந்துட்டீங்களா? இனிமே என் வியாபாரம் அவ்வளவுதான். உங்க சத்தம் கேட்டா போதுமே, ஒரு பொம்பளைங்க வெளியே வரமாட்டானுங்களே. உன் கடைக்கு பொண்ணுங்க வர்றது எங்களை சைட் அடிக்கதான். ஏன் ராசா மன்மத குஞ்சுகளா, இப்படி வேற ஒரு நினைப்பா? மூஞ்சிகளா பாரு. இந்த வாசு, மவளுக்கு பூ கட்டி வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடு. வந்து வாங்கிக்க. டேய், இன்னைக்கு இன்டர்வியூல மனித குரங்குக்கு வாழ இருக்கான்னு கேட்டான். எழுந்துருங்க சார். தூள்றா மாப்ள, உன்ன மாதிரி இந்த சமுதாயத்தை எதுக்க 4 பேர் இருந்தா போதும். இன்டர்வியூ வைக்கிறத நிறுத்திடுவான். ஏய், பின்ன என்னடா, அவனை ஒழுங்கா இன்டர்வியூல பதில் சொல்ல சொல்லுவியா? டேய், பின்ன ஒழுங்கா பதில் சொன்ன வேலை என்ன கிடைச்சிருவா போகுது? நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் 40-50 செலவு பண்ணி அட்டன் பண்றது, அவன் சொந்தக்காரனுக்கு வேலையை கொடுத்துறது. டேய், இதெல்லாம் இவனுக்கும் புரியாது, இந்த அரசாங்கத்துக்கும் புரியாது. விடுற. கவலைப்படாமா, என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய நடிகனாக தான் போறேன். அப்போ நீ வேலை இல்லாம இருக்கத்தான் போற. அப்போ நீ தானே எனக்கு பிஏ. நீ நடிகனாகிறப்ப சத்தியமா உனக்கு தாத்தா வருஷம் தானே கிடைக்க போகுது. கொடுத்து வச்சிருக்கணும்டா. எத்தனை நடிகை கட்டி பிடிக்கலாம். போதண்டா, எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு பேச. மறுபடியும் வாடகைக்கு தயாராச்சுடா, எதிர்த்த வீடு. டேய், எதிர்த்த வீடு இல்லடா, அது மணிமண்டபம். இது வரைக்கும் எத்தனை பேர் குடி வந்திருக்காங்க. ஒண்ணு நாள் எல்லாமே அழகா இருந்திருக்கா. எல்லாம் 60 வயசுக்கு மேல. ஆமா ஆமா, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. இல்ல கிழவிங்கிறான், ஓடுற பாம்பா மிதிக்கிற வயசா? ஆமாண்டா, போன வாட்டி பார்வதி பாட்டி இருந்தாங்களே, அவங்க தோட்டத்துல ஒரு பாம்பு வந்துருச்சான். அவங்க கண்ணு தெரியாம மிதிச்சிட்டாங்களா. அதுதான் சொன்னா ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. போதண்டா பாட்டி கதை. இந்த தடவை அது கிழமை பொங்க 5 பொண்ணுங்க வரணும்னு வேண்டிங்கடா கடவுளை. நிச்சயமா 5 அழகான பொண்ணுங்களும் ஒரு அப்பா அம்மா வரதாண்டா போறாங்க. ஒரு சின்ன மாற்றம். 5 அழகான பொண்ணுங்க, ஒரு அம்மா, அது போதும். அப்பா வேணாம். செந்தில், என்னடா இங்க நிக்கிற? ஒண்ணும் இல்ல, சும்மா மாங்கடம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஓஹோ, வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கவா? ம். ஏதேது போற போக்க பார்த்தா அம்மன் எலெக்ஷன் இருந்தாங்கன்னா லீடிங் மெஜாரிட்டில அடிச்சுன்னு வருவாங்க போல இருக்க. ஏய், இல்லடா, கவர்மெண்ட்ல கூட வேலைக்கு உணவு திட்டன்றதை மாத்திட்டு வேலைக்கு அம்மன் திட்டம் ஆரம்பிச்சிடலாம். என்னன்ற? ஏய், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுரு. உன் கொள்கை உன்னோட வச்சுக்க. ஏதோ சம்திங் ஒரு பவர் இல்லாம எதுவுமே நடக்காது. ஏய், பஸ் வருதுடா, நான் வரேன்டா. போ போ. பஸ்ல வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு எழுதிருக்கு. உங்க வீட்டுல உன்னை வளர்த்து விட்டு இருக்காங்க. பையா, நம்பர் 28 போடு.
இந்த அட்டை காசு கொண்டா. காசா? ஒரு தடவை வச்ச காசு அவ்வளவுதான் சார். உனக்கு எதுக்கே காசு? காசு வாங்கிக்குவா, பொறுப்புலன்னு போர்டு போட்டுக்குவேன். உங்ககிட்ட வச்சு சைக்கிள் காடா போச்சுன்னா எனக்கு 10 காசு கூட நஷ்டையா? அதுக்கு நான் சைக்கிளை வெளியே நிறுத்தி வைப்பேன். வெளியே உள்ள கொண்டு வந்து நிறுத்துவேன் சார். தைரியம் தான் கொண்டு வந்து வச்சு போறேன். பார்க்கலாமா? பாத்துருமா? பார்க்கலாமா? பாத்துருமா? பார்க்கலாமா? என்னடா வரப்பே தகராறு? நம்ம ஆளுதான். உட்காரு, சைக்கிளை வச்சுக்க, பாட. என்னடா எங்க போனாலும் தகராறு? பின்ன என்னடா காசு வாங்கிட்டு பொறுப்புலன்னு போர்டு போட்டா என்ன அர்த்தம்? என்ன கான்ட்ராக்ட் காரனா இல்ல என் சைக்கிளை சட்டபூர்வமா தொலைக்கிறதுக்கு இருக்கிற ஆத்திரேசரா? சரி, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஒரு 10 ரூபா பணம் வேண்டாம். நினைச்சேன் என்கிட்டயே கடன் வாங்குற ஒரே ஆள் நீதான்டா. சரி சரி, எப்ப திருப்பி கொடுப்ப? தர்றேன்டா, மொத்தமா தர்றேன். பட்டுமா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்ப எழுதுனா. இப்ப எழுதுனா கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல்னு மாத்தி எழுதணும். சார் வணக்கம். என் பேர் சிவா. நான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் சார். நான் எல்லாரும் மாதிரி நடிப்பேன். முத்துராம நட, சுதாகர் ஆட்டம், ரஜினி ஸ்டைல். இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவங்கவங்களே ஒழுங்கா செய்துகிட்டு இருக்காங்க. நான் சிவா எப்படி நடிப்பாருன்னு பார்க்கலாமா? சிவா? ஓ, நான் தான் நடிச்சு காட்டுறேன் சார். இப்போ நான் ஒரு பெரிய நடிகன் ஆயிட்டேன். நீங்க என்ன புக் பண்ண வரீங்கன்னு வச்சீங்க. அப்போ ஏந்திரிங்க ப்ளீஸ், ஏந்திரிங்க சார். கதையை பார்த்தேன். என்ன கதை போ? சரி சரி, ஹீரோயினை மாத்திரு. காமெடியா வேண்டாயா? கலர் படங்கிற எல்லாம் தான் கலர் எடுக்கானுங்களே. நீ சின்ன ஸ்கோப்ல எடு. எழுந்துடுறா. உண்மையிலேயே நீ கவனிக்கப்பட வேண்டிய ஆள்தான். உனக்கு ஒருத்தரும் சான்ஸ் கொடுக்காம நான் கவனிச்சுக்கிறேன். இருக்கிற காசுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்து உங்களுக்கு பூவும் சாம்பிராணியும் வாங்கிட்டேன். அதனால அம்மா சரஸ்வதி, நீ எல்லார் மனசுலயும் கலை ஆர்வத்தை தூண்டு, மத்தத நான் பார்த்துக்கிறேன். தாயே லட்சுமி, நீ இங்க வர்றவங்க கிட்ட ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து அனுப்பு, மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். பிள்ளையாரப்பா, உங்ககிட்ட என்ன இருக்கு? சார், யாரது? சிவா, தி கிரேட் ஆக்டர். வாங்க வாங்க வாங்க. நடிகர் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம். ஆமா, அதனாலதான் சார் பார்த்து போலான்னு வந்தேன். உங்க பேரு? சிவா. சரி, எப்படியும் நடிக்கிறதுனே முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஆமா சார். ஒரு படம் எடுக்கிறோம். டைட்டில் வராத செலவுகள், 5 டுயிட், 4 ஃபைட், சினிமா ஸ்கோப், உனக்கு ஹீரோ லுக். உன்னையே போட்டுறேன். நிஜமாவா? நிச்சயம். ஹலோ, யார் பேசுறது? என்னது? 1000 வேணுமா? காலையில தானே 9000 கொடுத்தேன். என்னது? திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா நான் என்னையா செய்வேன்? என்ன சொல்ற? யோ, இன்னைக்கு காலையில பேங்க்ல போட்ட செக் பாஸ் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகுயா. ஆமையா. என்னது? 1000 இல்லைன்னா வேலை நடக்காதா? விளையாடுறியா? இன்னைக்கு விட்டுட்டா இன்னும் 2 மாசத்துக்கு நல்ல நாளே இல்லையா? சார்,
1000 ரூபாய்க்கு நல்ல காரியத்தையும் தள்ளி போடணும். ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, நான் தரேன் சார். வேண்டாப்பா, பேர் கெட்டு போயிடும். நடிக்க வந்தவங்கிட்ட பணம் வாங்கி படம் எடுத்தான்னு பேசுவாங்க. அதனால என்ன சார், பேமெண்டோட சேர்த்து கொடுத்துருங்க. அதுதானே அதுதானே. பரவாயில்ல பரவாயில்லப்பா, சீக்கிரம் சீக்கிரம்ப்பா. ஒரு தப்பு நடந்து போச்சுடா. படத்தா சான்ஸ் ஒரு ப்ரொடியூசர் 1000 பணம் கேட்டான், ஆசைப்பட்டு கொடுத்துட்டேன். இப்ப இல்லங்கறான்டா. உனக்கு எதிர 1000 ரூபாய் கீதாட்ட வாங்கி கொடுத்தேன். அதுவும் அப்பா உள்ள சொல்லி போய் சொல்லிடா. எதே போய் சொல்லி வாங்கி கொடுத்தே அரஞ்சனா. எங்கடா இருக்க அந்த ப்ரொடியூசர்? வாடா வாடா. யாரது? என்ன வேணும்? அட பாவி, 5 டூயட் 4 ஃபைட், நான் தான் ஹீரோ சொல்லி 1000 ரூபாய் பணம் வாங்கினீல்ல. டைட்டில் எப்படிங்க? வராத செலவுங்களா? ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன். ப்ரொடியூசரா? இங்கதான் இருக்காரு. எப்படி ஏமாத்திடுவாரா? சேச்சா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருங்க. தப்பிச்சு ஓடிடுவாரா? ஐயோ, தங்கமான மனுஷன். இதே காலை பிடிச்சு திருக்கவா? என் மரியாதை என்னங்க ஆகிறது? எட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்காரு. பிடிச்சு வாயிலையும் வயிற்றுலையும் ஒரே குத்து. ஐயோ, ஆட்டோ டாக்ஸி ஸ்ட்ரைக் பண்றாங்க, டாக்டர் வேற ஸ்ட்ரைக் பண்றாங்க. ரொம்ப சீரியஸா சார், பாவம் சார். வேற வழியே கிடையாதா? இதான் முடிவா? சரி சரி சரி, அப்ப பின்னிடுறேன் சார். ஏதோ தப்பு நடந்து போச்சு, இந்தாங்க பணம். எங்க இருந்துடா போன் வந்துச்சு? தமிழ் ஃபீல்டுக்கு சரியான நடிகண்டா நீ. ஏய், ஓ லிஸ்ட் தத்தி வா. ஏய், இனிமேல் எவங்கிட்டாவது பணம் வாங்கின பின்னிடுவேன். இல்லண்ணே இல்லண்ணே. ஏய் தத்தி, காலகாலத்துல வீடு போயிச்சாரு.